இன்றைக்கி வந்து நம்ம வந்து பூ வச்சு ஜடையில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கமாறு, இந்த ஈக்கி விளக்கமாற்றை எடுத்து நல்லா சீச்சிட்டு இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க. 4 அதாவது 2 குச்சி பெரிய குச்சியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பெரிய குச்சி, சின்ன சின்ன குச்சியை இதே அளவெடுத்து உங்களுக்கு ஜடை எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து 2 குச்சியோ இல்லை 4 குச்சியோ நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கறணும். ஒவ்வொரு பூவாக எடுத்து இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பூவாக போட்டுக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கோத்தரலாம். அப்புறம் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி கோருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்தங்க கோத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோத்தரணும். இந்த மாதிரி 2 இது இந்த மாதிரி கோத்தரணும். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி கோத்தரணும். ஒத்தையாக இந்த மாதிரி கோத்தரணும். கோத்துட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி சின்ன குச்சியாக எடுத்துக்கோங்க. சின்ன குச்சியாக எடுத்து 3 பாட்டு 4 பாட்டாக உங்களோட நீளம் எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு வந்து வந்து இந்த சாய்ச்சி, அதாவது இந்த மாதிரி சாய்ச்சி இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சிடணும். அடுத்தது வந்து அதே மாதிரி இந்த பக்கம் சாய்ச்சி, இந்த பக்கம் சாய்ச்சி இந்த பக்கம் வச்சிடணும். இந்த பூ வந்து இந்த மாதிரி நடுவில் வரணும். ஒரு பூ நடுவில் வரணும். இந்த பாருங்கள், இந்த பக்கம் சாய்ச்சி இந்த பாரு இப்படி கொடுத்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லா பூவையும் இந்த மாதிரி நீங்கள் 4 பாட்டு உங்கள் ஜடைக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கொத்துக்கலாம். கரெக்டாக அழகாக கொத்துட்டு இந்த மாதிரி கொத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொத்துருங்க. இந்த மாதிரி கொத்துட்டு நம்ம வந்து ஜடையை வந்து நீளமாக பின்னி இந்த பாட்டை வந்து இந்த பக்கம் வச்சுருங்க. இப்படி இதை வந்து இந்த சைடு இப்படி வச்சுருங்க. ஜடையில் வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இந்த கோத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பூ 3 இதாக கோத்து வச்சுருக்கோங்க, அதை வந்து இந்த மாதிரி வச்சிடணும். இந்த ஜடையில் அழகாக உட்காந்துரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடணும். ஜடையில் வச்சு தைச்சா அழகாக இருக்கும். நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதுங்கனே இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூ இந்த மாதிரி வந்து நம்ம கட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரியே வந்து நீங்கள் 3 பாட்டாகவே இந்த மாதிரி போட்டு இதில் சுற்றி ரவுண்டு வச்சுக்கலாம். இந்த கட்டியும் நம்ம வந்து அந்த மாதிரி குழக்காமல் கட்டியும் இந்த மாதிரி வச்சிடணும். ஜடையில் வச்சுட்டு உங்களுக்கு அலங்காரத்துக்கு வந்து இந்த பூ வச்சிடலாம். இங்கே ஒன்று வச்சிடலாம். ரோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சா ரோஸ் வைங்க, இல்லை செம்பருத்தி பூ கிடச்சா செம்பருத்தி பூ வைங்க. பாருங்கள், வச்சுட்டு நீங்கள் இந்த ஜடையில் வந்து இங்கே வந்து ரிப்பன், அதாவது முடி வந்துடும்ல, இதில் வந்து பின்னும்போது ரிப்பன் வச்சு விட்ருங்க. ரிப்பன் வச்சுனா இல்லை குஞ்சம் வச்சிடலாம். வச்சா சூப்பராக உங்களுக்கு வந்து பூ வச்சு ஈஸியாக தைச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே கோர்த்து அழகாக வந்து தைக்க தெரியாதவங்களும் பூ வச்சு நம்ம அழகாக தைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும்.